சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஒருக்காமலை வரதராஜ பெருமாள் கோயில் தான் பார்க்குறீங்க. புரட்டாசி மாதம் நம்ம ஃபஸ்ட்டு சனிக்கிழமை இப்போ 2024 தான் நம்ம பொங்கல் வச்சோம். அந்த வீடியோ வந்து படுத்ததே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு போட்டேன்னா, கொரோனா காலத்தில் நம்ம இந்த படிக்கட்டு வழியாக தான் சாமி கும்பிட்டது, மலை ஏறினது எல்லாம். இங்கே இருக்கிற ஹனுமன் வந்து எவ்வளோ சாப்பாடு இருக்குது பாருங்கள். பொரிக்கடையில் நம்ம கொடுக்குற வாழைப்பழத்தை கூட வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுவே நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவங்க எவ்வளோ சாப்பாடு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு ஹனுமன் சிலை இருக்குது. அந்த ஹனுமன் சிலை அப்படி ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக அத்தனை பூஜையாக விளக்கு பூ மங்களகரமாக மாலையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து காஞ்சு ஒன்றும் இல்லாத இருக்காங்க. ஆனால் எப்பவுமே பழமை மாறாத, இப்போ மக்கள் போகலினாலும் கோயில் நிர்வாகனாச்சும் அந்த இடத்துக்கு ஒரு பூஜைனாச்சும் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம், பொதுமக்களாக விரும்புகிறோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பவுமே வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம ஹனுமன்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக இருக்குது. நம்ம எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்காச்சும் போனீங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ தெரியாது. அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த வீடியோ இருந்தது. அதனால இன்னைக்கு அந்த படிக்கட்டு பார்க்க போகலான்னு போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற ஹனுமனும் எவ்வளோ சாப்பாடு இல்லாத இருக்காங்க, நம்மளை கூட எப்படி ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாழைப்பழமே அதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, அடுத்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது புரட்டாசி முதல் சனிக்கிழமை. நாம் எப்பவுமே 3 சனிக்கிழமை விரதம் விடுவோம், படையல் போடுவோம் பெருமாளுக்கு. அதில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நம்ம சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கிற பழமையான பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நம்ம பொங்க கொண்டுட்டு போய் சாமிக்கு பொங்க வச்சுட்டு அங்கேயே விரதம் எல்லாம் விட்டுட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹனுமனுக்கு, ஆஞ்சநேயருக்கு நாம் பொரிக்கடலை கொடுக்குறோம். பொரி கடலை எல்லாம் கொடுப்போம். இந்த இடம் என்ன இடம்னா, நம்ம ஆதி காலத்தில் இப்போல்லாம் கார் போகிற மாதிரி போட்டாச்சு, கார்லேயே மலைக்கு போயிடலாம். அப்போல்லாம் இந்த நடப்பாதை இருக்குது இல்லையா, இந்த இடத்துல அந்த ஆஞ்சநேயரது கல் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் தான் ஆஞ்சநேயரது சிலையாக வடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அதை நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆஞ்சநேயரது அந்த கல்லில் ஆஞ்சநேயர். அப்போல்லாம் இந்த அவ்வளோ சிறப்பாக அப்படி மக்கள் நடமாட்டமாக இருக்கும். எல்லாம் இந்த படிக்கட்டு வழியாக தான் போவாங்க. இப்போ எல்லாம் கார் போகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த படிக்கட்டெல்லாம் பாலடைஞ்சு போயிடுச்சு. இதுல எல்லாம் ஒரு மக்கள் கூட போகாத இருக்காங்க. அதனால நம்ம எப்பவுமே இந்த கோயிலுக்கு வந்தோம்னா, நாம் சின்னதுலேருந்து பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா வீட்டில் எப்போ பொங்க வச்சு புரட்டாசினா விரதம் விடுவோம். அதுபோல் நாம்ளும் இந்த வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகி வந்தாலும் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதனால இந்த புரட்டாசி பொங்கல் கொண்டு போயிருந்தோம். போயிட்டு நம்ம இந்த இடம் எப்படி நம்ம எப்பவும் போகிற இடம், நடந்து போவோம், சின்னதில் நடந்து போவோம் இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போனால் ஹனுமன் எல்லாம் தனியாக சாப்பாடெல்லாம் இங்கே இல்லாத இருந்தாங்க. நம்ம முதல்ல அந்த கார் போகிற இடத்துலையும் கொடுத்துருப்போம். அதுவும் ஒரு வீடியோவாக தலைவரலாறு போடும்போது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹனுமனுக்கு நம்மளால முடிஞ்சது பொரிக்கடலை கொடுத்துட்டு வந்தோம். அப்போ அங்கே ஒரு ஹனுமன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம குழந்தை வந்து நம்ம புடவையை பிடிச்சிக்கிட்டு ஏறி நிற்பாங்க இல்லையா, நம்மளை காலை பிடிச்சிட்டு நிற்பாங்களே, அப்படி புடவையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக அம்மா கூட பேசுவாங்க இல்லையா, அது போல் எவ்வளோ ஹனுமான் இருந்தாலும் இப்போ வாங்கி சாப்பிட்ற ஹனுமன் வந்துட்டு அப்படிதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூர நகரவே விடலை. அவங்க வயிறு நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நகராத ஒரு கையில் நம்மளை புடவையை பிடிச்சிக்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரே சந்தோஷம்னா சந்தோஷமாயி போச்சு. ஹனுமனே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு அப்படியே மேலே தலையை நீவி கொடுக்கணும்னு இருந்துச்சு. அப்போ தப்பு தவறி அவங்களுக்கு ஏதாச்சும் கோவம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு கம்முன்னு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தோம், சரி பொரிகடலை கொடுத்த பிறகு மேலே மலைக்கு போயிட்டு திருக்கோடி பொங்கல் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அதனால சரி திருக்கோடி பொங்கலும் எடுத்து அங்கே இருக்கிற ஹனுமனுக்கெல்லாம் கொடுத்தோம். பொங்கல் எல்லாம் இங்கே சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொங்கல் கொடுக்கறதா நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தாயும் குட்டியும் பாருங்கள் எவ்வளோ அவங்க அம்மாவை எப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அந்த ஹனுமனு சாமிக்கு பாருங்க நம்ம தழுவு கொடுக்குறோம்.
அப்பவும் அந்த பெரிய ஆஞ்சநேயர் பாருங்க மற்றவங்களுக்கு கொடுக்க விடாத நம்மளை எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க, அவங்களே தான் வாங்குவோங்கிறாங்க. அப்புறமேட்டு ஏமாற்றி அதுக்கு ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொன்று கொடுத்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஹனுமனை வாங்கி வச்ச பிறகு மற்ற ஹனுமனுக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்தோம் நிறைவா. புரட்டாசி முதல் சனிக்கிழமை விரதம் நம்மளுது முடிஞ்சது. அதே போல் நீங்களும் புரட்டாசி பெருமாளை கும்பிட்டுருப்பீங்க நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் ஹனுமனுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தாலும் கூடவே ஒரு ஹனுமன் வந்து இன்னும் நம்ம கூடவே வர்ற மாதிரி வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது போல் நீங்களும் உங்கள் மனசுக்கு விருப்பமான மாதிரி ஹனுமனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.